முட்டை அழுகும்போது எந்த வாயு உருவதால் துர்நாற்றம் வீசுகிறது? முட்டைகள் அழுகும் பொழுது எந்த வாயு உருவாவதால் துர்நாற்றம் வீசுகிறது? ஆன்சர் போடுங்க. நிறைய பேர் ஆன்சரே போட மாட்டேங்கிறீங்க. ஆன்சர் போட்டிங்கன்னா தானே தெரியும் எத்தனை பேர் ஆன்சர் போடுறீங்க, என்ன ஏது தப்பாக இருக்கிறமா என்ன ஏதுன்னு. சரி, நான் சொல்லிடுறேன். ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து உருவாகுமா துர்நாற்றம் அடைகிறது. சரிங்களா? பாரிஸ் சாந்து வந்து முறிந்த இரும்புகளை ஒட்ட பயன்படுகிறது. பாரிஸ் சாந்து அதோட வேதிப்பெயர் கால்சியம் சல்பேட் ஹெமிரைட்ரேட், CaSO4.1/2H2O. சரிங்களா? 18 கேரட் என்பது 75% ஆகும். 18 கேரட். தூய தங்கம் என்பது 24 கேரட். 18 கேரட் என்பது 75% தங்கம். ஞாபகம் வச்சுக்கோங்க. வைரத்தின் ஒளிவிலகல் எண் 2.4. வைரத்தில் ஒளிவிலகல் 2.4. இதெல்லாம் அடிக்கணுங்க. மண்டமா நங்கு நங்கு அடிக்கணும். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டாங்க கட்ட 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 அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். விசையானது எண்மதிப்பும் திசையும் கொண்ட ஒரு வெக்டார் அளவு. விசை எண்மதிப்பும் திசையும் கொண்ட ஒரு வெக்டார் அளவு. இடையில ஒரு ஃபோனு, அதனால பேச முடியல உங்களோட. சரி, நம்ம இனி அடுத்த கேள்வி போவோம். தொடர்ச்சியாக நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். திருப்பி திருப்பி நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த இது வந்து உங்களுக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுக்காகத்தான் சொல்கிறேன். சரி, வாங்க அடுத்த கேள்வி பார்ப்போம். ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடித்தவர் யார்? ரீனே லினக்கு ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடித்தார். எந்த ஆண்டு கேட்பாங்க? 1816. 1816. 1816 அவர் என்ன ஆளுனா பிரெஞ்சு மருத்துவ விஞ்ஞானி வந்து 1814 ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடிச்சார். சரிங்களா? ரீனே லினக். சரிங்களா? ரீனே மிக மிக முக்கிய கேள்வி. புக்கில் இருக்கிற கேள்வி தான் இங்கே கேட்குறேன். ஆனால் நிறைய பேர் இது வந்து ஆன்சரே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இருந்தாலும் பரவாயில்ல. இரும்பில் ஒளியின் வேகம் 5000 மீட்டர்/வினாடி. இரும்பில் ஒளி வேகம் இது முக்கியமான கேள்விங்க. இரும்புல ஒளியின் வேகம், ஒளின்னா இந்த ஒளியின் வேகம்னா லைட் இல்லை, சவுண்டு. இரும்புல ஒளியின் வேகம் வந்து 5000 மீட்டர்/வினாடி. காற்றுல சவுண்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா 331 மீட்டர்/வினாடி. 331 மீட்டர்/வினாடி. நீர் ஒரு பொது கரைப்பான், சர்வ கருப்பான்னு சொல்லுவாங்க. எல்லாரும் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. சரி, பார்ப்போம். ரீனே லினக் ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடிச்சிருப்பாரு 1816. இந்த இரு சொற்பெயர் அமீபாக்கு அமீபா புரோட்டியஸ் அதுலேயே வந்துச்சு. ஹைட்ரா வல்காரிஸ் அதே வந்துச்சு. நாடாப்புழுக்கு டினோசோலினம். நாடாப்புழுக்கெல்லாம் படிக்கணும். டினோசோலினம், ஹைட்ரா வல்காரிஸ். பேரை மாற்றிடுவாங்க. அமீபா புரோட்டியஸ், ஹைட்ரா